எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து வீட்டு வேலை நடக்குது. என்ன வேலைன்னா 7 அடி வந்து பெட்டி போட போகிறோம். என்ன பெட்டி அப்படின்னா பில்லர் லாஃப்ட் மட்டத்துக்கு வந்து நம்ம இப்போ வந்து போட போகிறோம். இதுக்கு வந்து இந்த பக்கமும் செவுரு இருக்குது. ஜாயிண்ட் செவருங்கிறனால 4 பெட்டி பாருங்க. 2 3 4 பெட்டி தான். 10 சாக்கு எம்சாண்டு மண்ணும் 2 மூடை சிமெண்டு. ஜல்லியும் 10 சாக்கா? மண் 10 சாக்குன்னா ஜல்லியும் 10 சாக்கா பார்த்துக்கோங்க. இப்போ வந்து கிண்டி போட போகிறோம். மணி வந்து 1:30 கிட்ட ஆக போகுது. அண்ணன் கிண்டிக்கிட்டு இருக்காவ. இங்கே பாருங்க, நம்ம வீட்டுக்கு பின்னாடி எப்படி ஆட்டுக்குட்டியெல்லாம் மேயுதுன்னு. வெள்ளாடு செம்பரி ஆடு எல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. இங்கே பாருங்க, இது என்னது காளை மாடு போல். இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. நான் வீடியோ எடுக்கிறத பார்த்து இந்த கொத்தனாரும் கம்ப்யூட்டர் அண்ணனும் சிரிச்சுக்கிட்டே தான் கிடக்காவ. ஆமாம், அங்கே பாருங்க அழகாக மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. எனக்கு ஆட்டுக்குட்டிலாம் வளர்க்க ஆசை தான். எப்படி வளர்க்குறதுன்னு தெரியல. 7,000மா? இது வெள்ளாட்டு குட்டியா செம்பரி குட்டியா? கொத்தனார் வந்து நிமிர்ந்தாள் வேலை பார்க்குறாரு. சரி, இப்போ நாங்கள் சொல்லிட்டோம். அனைத்தும் எங்களிடமே கிடைக்கும். கொத்தனார் நிமிர்ந்தாலும் சித்தாள் எல்லாமே இவரே தான். கம்ப்யூட்டர் வேலைக்கும் நீ அடுத்து ரெடி பண்ணிடு. இடமே இல்லையா? சளி சுத்தி கம்ப்யூட்டர் அண்ணே ஜல்லி அள்ளிக்கிட்டு இருக்காரு. நம்ம வீட்டுக்கு வந்து எல்லாருமே எல்லா வேலையுமே பார்த்துடுறாங்க. பாராட்டக்கூடிய விஷயம் பார்த்துக்கோங்க. இந்த வேலையை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லவே மாட்டாங்க. மதுரை மாவட்டத்துக்குள்ளே கம்பி கட்டுறதுக்கு ஆள் வேணும்னு சொன்னால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தரமாக வந்து கட்டி தருவாங்க பார்த்துக்கோங்க. நம்ம வீட்டுக்கு ஃபுல்லாக அவங்க தான் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி கொத்தனாரும் சரி கம்பி கட்டுறவங்களும் சரி 9:30 டான் வந்து நிற்பாங்க. 6 மணினா சீக்கிரமாக. சும்மா சொல்கிறேன் மக்களே. 9:30னா வந்து டான்னு நின்றுவாங்க. அவங்க வந்து 6 மணிக்கெலாம் போக மாட்டாங்க. கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் வேலை பார்த்து கொடுத்துட்டு போவாங்க. நம்பிக்கையாக கூப்பிடுங்க சரிங்களா? நல்லா கட்டியிருக்காங்க பாருங்க. ஃபுல்லாமே அவங்க கட்டின கம்பி தான். இந்த மேலே உள்ள தெரியுது பாருங்க. ஜல்லி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதை கலக்க போகிறாங்க. இந்த ஆட்டுக்கார அண்ணன்ட்ட கேட்டேன், குட்டி 7,000 ரூபாயா? 7,000க்கு எங்கே வருது? நானே 5-10க்கும் பிச்சை எடுத்துக்கிட்டு கிடக்கேன். ஆட்டுக்குட்டி மாடு எல்லாம் வளர்க்கணும்னு ஆசை மக்களே. வாங்குறதுக்கு பண வசதி தான் இல்லை. வீடு மட்டும் எப்படி கட்டுறேன்னு கேட்காதீங்க. எல்லாரும் போல எப்படி கடன் வாங்குவீங்களா அது போல தான் கடன் வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கு மக்களே. வீட்டுக்காரர் வேறு என் பேர் எல்லாத்தையும் போட்டு கிடக்குது. ஆமாம், அது வேறு லோனு கடை வேறு. அது ஒரு 4,010 ரூபா கட்டணும். அப்புறம் ஒன்று 5,300 கட்டணும். எப்படியோ கட்டி சமாளிப்போம். ஆமாம், ஓகே மக்களே, பாய். இதை வந்து நல்லா கலக்கி தண்ணியை ஊற்றி இந்த பெட்டிகளுக்கு போடுறதே வேலை. நீ